நீயும் பொம்மை நானும் பொம்மை கட்டில் வைப்பதுதான் டாஸ்க். நான் இண்டிவிஜுவலா விளையாடுங்க போயிருங்க. வாவ் செம. சீசன் 8ல இப்பதான் ஒரு உருப்படியா கேம் வச்சிருக்கீங்க. அதாங்க நீயும் பொம்மை நானும் பொம்மை. அதான் சீசன் 6ல நடந்ததுல வெறித்தனமா நடந்ததுல அந்த கேம் தாங்க. என்ன சீசன் 6 செட்டப் அளவுக்கு இல்லாட்டாலும் இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும். இது ஒரு வீக்லி டாஸ்க் தான். அதாவது ஒரு பால் பிட்னு சொல்லுவாங்க. அதான் அந்த சின்ன குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்கல்ல, பால் எல்லாம் போட்டு வச்சு அதுக்குள்ள நிறைய பொம்மைகள் இருக்கும். அந்த பொம்மையை எடுத்துட்டு போய் அங்க ஒரு டால் ஹவுஸ் இருக்கும். அந்த ஹவுஸுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நிறைய செல்ஃப் இருக்கும், அதாவது ஸ்லாட் இருக்கும். அந்த ஸ்லாட்ல நம்பர் போட்டு வச்சிருக்கோம். இந்த வீட்டுல இப்ப 18 பேர் இருக்காங்கன்னா 18 பேருக்கு ஒரு நம்பர் போட்டு வச்சிருக்கோம். அதே நம்பரு பொம்மையிலையும் பேரோட இருக்கும். அந்த பேரை பார்த்து அந்த நம்பரை பார்த்து அந்த டால் ஹவுஸ்ல போய் அதுக்கான ஸ்லாட்ல வச்சோம் அப்படின்னம்னா அந்த பொம்மை பேர்ல இருக்கிறவர் சேவ் அவர் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு முன்னேறுவாரு. ஒருவேளை அந்த பொம்மையை வைக்காம ஏதாவது ஒரு போட்டியாளர் தன் கையிலே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாரு பசர் அடிக்கக்குள்ளேயும் அந்த பொம்மையில யார் பேர் இருக்கோ அவர் அந்த போட்டியில இருந்து வெளியேறிடுவாரு. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு அவர் முன்னேற முடியாது. இப்படியே இது 4 நாளைக்கு இந்த டாஸ்க் போகும். செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். பயங்கரமா ஃபைட் வரும். இதுல இண்டிவிஜுவலும் இருக்கு, தந்திரமா டீம் வச்சு விளையாடலாங்க. இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே விசாலு, தர்சிகா, ரஞ்சித் இவங்க வேற மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விசால் முத்து பொம்மையை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ரஞ்சித் ஃபர்ஸ்ட் தர்சிகா பொம்மையை கையில வச்சிருப்பாங்க மாதிரி காமிப்பாங்க. அப்படின்னா தர்சிகா அந்த வீட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு ரஞ்சித் நினைக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. ஆனா ஏதாவது ஒரு பொம்மையை ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ரஞ்சித் சார் ராணுவ பொம்மையை ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஆக்சுவலி என்ன நடக்கு அப்படின்னா தர்சிகா சௌந்தர்யா பொம்மையை எடுத்திருப்பாங்க. சௌந்தர்யா பொம்மையை போய் அங்க வைக்காம இருந்திருப்பாங்க. அதை பார்த்து ஜாக்லின் பயங்கரமா கொந்தளிச்சு சௌந்தர்யாட்ட சொல்லுவாங்க, அப்பனா ஒண்ணு பண்ணுவோம், ரஞ்சித் சார்ட்ட ஒரு பொம்மை இருக்குல்ல அந்த பொம்மைக்கு பதில் தர்சிகா பொம்மையை அவங்ககிட்ட கொடுத்துருவோம். அதுக்கு பதில் அவர் கையில வச்சிருக்க பொம்மையை நம்ம எடுத்துட்டு போய் உள்ளுக்கு வச்சுக்குவோம். அவ போய் வச்சானா தர்சிகா பொம்மையை ரஞ்சித் சார் வைக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு கடைசியில தர்சிகா பொம்மையை உள்ளுக்கு வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தர்சிகா செம காண்டாயி, என்ன டீமா விளையாடுறீங்களா, சௌந்தர்யா, ஜாக்லின், ரஞ்சித் 3 பேரும் டீமா விளையாடுறீங்களா, உங்களுக்கு இண்டிவிஜுவல் விளையாட வக்கு இல்ல, டீமா விளையாடுறீங்க, டீமா விளையாடுற கேம்ல டீமா விளையாடணும், இண்டிவிஜுவலா விளையாடுற கேம்ல இண்டிவிஜுவல் விளையாடணும், முடியலையா எல்லாம் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா விசால் கையில முத்து பொம்மை இருந்தது இல்ல, அதனால அதை முத்து கணிச்சிட்டு என்ன பண்றாரு அப்படின்னம்னா விசால் பொம்மை ஏறா நான் கையில வச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல சிவகுமார் தீபக் விஷால் பொம்மையை கொடுக்குறாங்க. ஆனா தீபக் என்ன நினைச்சா தெரியல, விஷால் பொம்மையை வாங்காம தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஒருவேளை விஷால் பொம்மையை எடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஒண்ணு காப்பாத்தணும்னு நினைக்கிறா, இல்ல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு வேண்டாம் நினைச்சு தூக்கி போட்டாரா என்னன்னு தெரியல. ஆனா இந்த கேம்ல இருந்து தர்சிகா கோவப்பட்டு போறாங்களா இல்ல அவங்க பொம்மையை வைக்காம அவங்க தான் இந்த கேம்ல இருந்து வெளியேறினாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். உண்மையிலே இந்த கேம் செம இன்ட்ரெஸ்டா இருக்கும், பாக்குற மக்களுக்கு செம என்டர்டைன்மெண்டா இருக்கும். இதை எப்படி கொண்டு போறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல ஹோல்ட் பண்ணி விளையாண்டா நல்லதா இல்ல அடுத்தவனை சேவ் பண்ணி விளையாண்டா நல்லதா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.